தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நான் என் ஆவியால் உன்னை தேற்றி உன்னை இருண்ட பள்ளத்தாக்குகளிலிருந்து மீட்டு இளைப்பாற பண்ணி வெற்றியோடு வழி நடத்துவேன். ஏசாயா 63:14. கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல இளைப்பாற பண்ணுவார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையின் இருண்ட பள்ளத்தாக்குகளில் நீங்கள் நடக்கும்போது தேவ ஆவியானவர் எப்படி உங்களை இளைப்பாற பண்ணி வழி நடத்துகிறார் என்பதை தான் இன்று நாம் தியானிக்க போகிறோம். இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்த போது அவர்களை ஒரு ஆட்டு மந்தையை போல பத்திரமாக கீழிறங்க செய்து தேவன் அவர்களுக்கு இளைப்பாறுதல் தந்ததையே இன்றைய வேத வசனம் உரைக்கிறது. தாவீது மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்த போது கர்த்தருடைய ஆவியானவர் அவரோடு கூடவே இருந்து அவரை முழுமையாக தேற்றி அற்புதமாக இளைப்பண்ணினார் அல்லவா? அதே போல உங்கள் வாழ்வின் கடினமான தருணங்களிலும் பாரமான சூழ்நிலைகளிலும் பரிசுத்த ஆவியானவரே உங்களை அமைதியான பள்ளத்தாக்கிலே கொண்டு போய் மிக அற்புதமாக இளைப்பாற பண்ணுவார். ஆகையால் உங்கள் கவலைகளை நினைத்து நீங்கள் ஒருபோதும் சோர்வடைய வேண்டாம். கர்த்தர் தமது ஆவியின் மூலம் உங்களுக்கு பூரணமான சமாதானம் மற்றும் இளைப்பாறுதலை அளித்து உங்களை நித்தமும் வெற்றியோடு பத்திரமாக வழிநடத்துவார் என்பது நிச்சயம் உறுதி. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக இன்று உங்களை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இளைப்பாறுதலின் ஆவியானவரே, இருண்ட பள்ளத்தாக்குகளில் நான் நடக்கும் போதெல்லாம் உமது ஆவியால் என்னை தேற்றி பூரண இளைப்பாறுதல் தந்து வழி நடத்தியருளும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நீங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.